நான் ஏன் இயேசுவை நேசிக்கிறேன் என்ற தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் இயேசுவை நேசிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம், நீங்க என்னென்ன காரியத்தை அவர் இடத்துல சொன்னீங்களோ அவை எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். எஸ், நீங்க சொன்ன எந்த காரியத்தையும் மற்றவர்களிடத்துல அவர் சொல்லுகிறவரா இருக்கிறதில்லை. அவர் கடவுளா இருக்கிறார். அவர் நினைச்சு யாருக்கு வேணுமோ அதை வெளிப்படுத்தணும். ஆனா யாருக்கும் வெளிப்படுத்துறார். ஒரு சில நேரங்களில் அது உங்களுக்கே சாதகமா கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்க அவரிடத்துல ரகசியமாக சொன்ன காரியங்களை அவர் ரகசியமாக வைத்துக் கொள்ளுகிறார். அதனாலதான் நீங்கள் இயேசுவின் மீது நேசமா இருக்கிறீங்க. அதே போல தெய்வம் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிற நபர்கள் அவர்களுடைய இருதயத்திலிருந்து அவர்களுடைய கடந்த காலத்தை குறித்தோ பிரச்சனைகளை குறித்தோ உங்ககிட்ட அவர்கள் என்ன காரியத்தை பகிர்ந்து கொண்டார்களோ அந்த காரியத்தை யாரிடத்திலும் ஒருவேளை அவர்களுக்கே அது நன்மையாக இருக்கும் என்றால் கூட நீங்க மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர்கள் உங்க மேல எப்படி நேசமா இருப்பாங்கன்னா, நீங்கள் இயேசுவின் மேல நேசமா இருப்பதை போல அவர்கள் உங்களை நேசிப்பார். ஆமென்.